மணக்க மணக்க சுவையான சிக்கன் பிரியாணி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸை சுத்தம் பண்ணி அரை மணிக்கூர் ஊற வச்சிடலாம். இதை நம்ம ஊற வச்சுட்டு தக்காளி, உள்ளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ சிக்கனையும் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 kg சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் தேவைக்கேற்ப நெய் ஊற்றிடலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஸ்டார் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி விட்டுடலாம். நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பதத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். புதினா, கொத்தமல்லியை ஆட் பண்ணி ஒரு கிண்டி விட்டுட்டு தக்காளியை ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். 1/4 லிட்டர் அளவுக்கு கட்டி தயிர் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிரியாணி மசாலாவையும் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ண மசாலா, சிக்கன் எல்லாம் ஒரு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ரொம்ப கூடவும் செய்யக்கூடாது, குறையும் செய்யக்கூடாது. இந்த அரிசியெல்லாம் நம்ம போட்டிருக்கோம்ல அந்த மட்டத்துக்கு கொஞ்சம் மேலே தண்ணி நிற்கிற அளவுக்கு தண்ணியை வச்சுருங்க. இப்போ உப்பை ஆட் பண்ணி ஒரு கரண்டியோட பின்பகுதியால் அந்த பிரியாணியை லைட்டாக கிளறி விட்டுடலாம். ரொம்ப போட்டு கிண்டுனீங்கன்னா ரைஸ் எல்லாம் பொடிஞ்சு போயிடும். அதனால லைட்டாக கரண்டியை சைடு வழியாக விட்டு லைட்டாக ஒரு கிளறி அப்படி விட்டுருங்க. குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வாரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கேஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ரொம்பவே சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு. பாருங்கள், அரிசியெல்லாம் ஒத்தையாக இருக்குது, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம நெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சூடாக எல்லாருக்கும் பரிமாறிடலாம். கடைகளில் வாங்குகிற பிரியாணி டேஸ்டியாக இருந்தால் கூட ஹெல்த்தியாக திருப்தியாக வீட்டில் செஞ்சால் தான் சாப்பிட முடியும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹேப்பி ஈஸ்டர். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.